இந்த வீடியோவில் நாங்கள் வந்து எங்கள் தேங்க்ஸ்கிவிங்க்கு பண்ண சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஆயில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து அதை சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். அது நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணேன். அதில் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டேன். இது நல்லாவே சாட்டே ஆகி ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி வந்து கொரியாண்டரை சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். இது மெயினாக ஸ்மெல்லுக்கு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா தான் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். மெயினாக வந்து இது கலருக்கு தான் போட்டிருக்கேன், காரத்துக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். என் வீட்டில் வந்து பிரியாணி மசாலா இல்லை, அதனால நான் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து பிரியாணி மசாலா இருந்தால் அதை நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ஜிஞ்சரும் கார்லிக்கும் அரைச்சி வச்சுருந்தேன், அதுதான் போட்டிருந்தேன். இந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா குக்காகி இந்த ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல் போனதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 குட்டி தக்காளியாக சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். அது நல்லா சாட்டே ஆனதும் நல்லா கட்டி தயிர், திக்கான தயிரில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து லைட்டாக மஞ்சள்தூள் அண்ட் சால்ட்டு போட்டு வச்சுருந்தேன். அதையும் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இது போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ குக் பண்ணேன். ஸ்லோ குக் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்ன ப்ரொப்போர்ஷனில் ரைஸ் போட்டேன்னா 2 கப் ரைஸ்க்கு வந்து 3 கப் வாட்டர், அதாவது 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே பண்ணிட்டு ஒரு மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணேன். குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட தம் பிரியாணி வந்து கரெக்டாகவே ரெடியாக இருந்தது எனக்கு. நீங்கள் வந்து ஆனால் தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து சால்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரெடி ஆகும்போது உங்களுக்கு வந்து சால்ட் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எங்கள் பிரியாணி வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு. உங்களுக்கும் ட்ரை பண்ணணுன்னா இதை ட்ரை பண்ணிட்டு